வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இன்னைக்கு நாள் முழுவதும் ராத்திரி 11:26 வரைக்கும் தசமஸ்தானத்தில் சூரியனின் பார்வையில் இருப்பார். இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆனால் மதியத்துக்கு மேலே மனக்குழப்பமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வீடுமனை அல்லது வண்டி வாகனம் பற்றிய மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய செய்திகள் வரும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க. கடந்த காலத்தில் உங்களுடைய வழக்குகள் ஏதாவது இன்றைக்கி கேஸ் ஹையரிங்க்கு வந்திருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கும் அலைச்சல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மதியத்திற்கு மேல் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு இன்று அதிகப்படியான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. உடல் உஷ்ணம் ஏறுவது மட்டுமல்லாமல் வார்த்தைகளிலும் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இருப்பினும் உங்களுடைய செல்வாக்குக்கோ உங்களுடைய சுகத்திற்கோ குறைவு இருக்காது, நன்மைகள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். தடுமாற்றம், வாழ்க்கை துணை பற்றிய தடுமாற்றம், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபாரம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் மன வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசியில் இருக்கிற குரு நண்பர்களை சாதகமாக செயல்பட வைக்கிறாரு. அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதப்படும் அல்லது சற்று தடுமாற்றத்தை சந்திக்கும். அதே சமயம் நெடுநாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகள், அது வயசு வித்தியாசம் கிடையாது, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, 40 வயசுக்கு கூட சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க. அவர்களுக்கு கூட மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு உண்டான மருத்துவ உதவியின் மூலமாக சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்குண்டான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ள நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான வேலை பளு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் அசதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ராசிநாதன் செவ்வாயும் சரி, நட்சத்திரநாதன் சுக்கிரனும் சரி வக்கர சனியின் பார்வையில் இருக்கிறதுனால குதர்க்க எண்ணங்கள் தலைதூக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அடுத்தவர்களிடம் பேசும்பொழுது சற்று வாக்குவாதம் முற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குறிப்பாக பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையே தொடர்பு கொண்டுள்ள, அதாவது பப்ளிக் ரிலேஷன் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள், வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோபத்தை கட்டுப்பட முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான பாதையை வழிவகுத்து கொடுக்கும். நிதானமான செயல்பாடுகளை கடைபிடிக்க வேண்டிய நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. நட்சத்திரநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தாயாருடனான மனஸ்தாபம் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அல்லது உங்களுடைய ஆரோக்கியத்தில் குறிப்பாக வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். குழந்தைகளால் இன்று மனக்கவலைகள் ஏற்படுகின்றன. ரிஷப ராசி பாக்யஸ்தானத்தில் நாள் முழுவதும் இருக்கின்ற சந்திரன் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பண விவகாரம், குடும்ப விவகாரம் பற்றிய மனக்குழப்பம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. வேலை நிமித்தமான விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று காலை முதலே உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான வாய்ப்புகள் உள்ள நாளாக இருக்கும். மனம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. தேய்பிரை சந்திரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு பதட்டத்தை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் காரிய பலிதத்தில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற சூழ்நிலை உள்ள நாளாக இருக்கும். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் அலைச்சலை தவிர்ப்பதற்கு சமயோஜித புத்தியை பயன்படுத்துவது நல்லது. இன்று அரசாங்க வகையில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் சாதகமாக இருந்தாலும் அதற்குண்டான அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு ரீதியான முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி பின் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பூமி தொடர்பான விஷயம் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறதுனால இன்று வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த முடிவு எடுக்காதீங்க. வண்டி வாகனம் மாற்றணும்னு நினச்சா கூட இன்றைக்கி அது பற்றின முடிவு எடுக்காமல் இருப்பது நல்லது.
காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்து செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை புதனோடு சேர்ந்திருக்கிறதுனால அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுக்கு லோன் சேங்ஷனும், நீங்கள் கார் வாங்குகிற இல்லை வீடு வாங்குகிறேன் அப்படின்னா அந்த லோன் சேங்ஷன் ஆகிறதுல தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன வருத்தம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் வீட்டில் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. வீட்டில் உங்கள் குழந்தைகளால் மன வருத்தம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதலும் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால குடும்பத்தை பற்றின கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலை நிமித்தமான விஷயங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால சற்று தடுமாற்றமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுனால யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய தன்னம்பிக்கை குறையாது. அதை எப்படியாவது சமாளித்து வெளியில் வந்துடலாங்கிற தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படாது. உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. தாயாரின் ஆரோக்கியத்திலும் மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகும். ஆனால் அவங்க எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இல்லாமல் வெளியில் வந்துடுவாங்க. அதனால் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் உதவிகள் கிடைத்து கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கிய செலவுகள், உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் அல்லது விலையுயர்ந்த பொருட்கள் ரிப்பேர் ஆக பழுது பார்க்கறதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வேலை இழப்பு ஏற்படுறதுக்கோ, ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வேலை இழப்பு ஏற்படும். அது உங்களுக்கு மன சலிப்பை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிர்காலத்தை பற்றிய பயம் சற்று கலங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் மன வருத்தத்தையும் எரிச்சலையும் வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். மிதுன ராசி சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால மனக்குழப்பம், பணக்குழப்பம், குடும்பத்தை பற்றிய குழப்பம், வார்த்தைகளால் குழப்பம் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய உண்மையான வார்த்தைகள் எதிராளியை பயங்கரமாக கோபப்படுத்தும். அதனால் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நேர்மையாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்கின்ற நேரமாக இருந்தாலும் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. பண விவகாரங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும். அரசாங்க வகையில் அல்லது நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் கொடுத்தவர்கள் வகையில் உங்களுக்கு சில தேவையற்ற சஞ்சலமான செயல்பாடுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருந்தாலும் சில குழந்தைகளின் பிடிவாத குணத்தின் காரணமாக, குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் பிடிவாத குணம் குடும்பத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும், தேவையில்லாத மன வருத்தத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான பண விரயம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். நீங்கள் வியாபாரம் பண்ணினாலும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணினாலும் சரி, அலுவல் ரீதியாக வீண் விரயம் ஏற்படும். லாபம் வருவதில் தேக்க நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருட்கள், நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் பொருட்களை வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் தேக்க நிலையை அடையிறதுனால உங்களுடைய லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், குறிப்பாக இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் பிடிவாத குணத்தை வெளிப்படுத்தி அவர்களின் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். வீண் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய தடை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அஃபிஷியல் சைடில் வேற மாதிரி சொல்லி உங்களை ஒரு சிக்கலில் மாட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக இருந்துக்கோங்க. அவர்களின் இரட்டை வேடத்தை கண்டு உங்களுக்கு எரிச்சல் அடையிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. ஆனால் எரிச்சல் பட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பேசுகிற உண்மையான வார்த்தைகள் அவர்களுக்கு சுடக்கூடிய வகையில் இருக்கிறதுனால
அவர்களே திருந்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆனாலும் இன்று அவர்கள் திருந்தும் வரை அல்லது உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுகின்ற வரை உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய நன்மதிப்பு வருவதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் குடும்பத்தில் இளைய சகோதர சகோதரிகளுடன் மன வருத்தம் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது பண தேவைகள் அதிகரிக்கின்ற சூழ்நிலை இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் வேண்டத்தகாத சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு விஷயம் சற்று சங்கடத்தை சந்திக்கும். அந்த செல்வாக்கு விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. பணக்குழப்பம் மனக்குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கடக ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது. யோகத்தை ஏற்படுத்தினாலும் நண்பர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் வாழ்க்கை துணையின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். குறிப்பாக குடும்பத்தில் பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணை சந்தோஷமாக இருக்கிற நேரமாக அவர் நிறையா செலவு பண்ணுவார். அந்த செலவை நீங்கள் தான் சமாளிக்கிற மாதிரி சூழ்நிலை. அவர்கிட்டேருந்து வருமானம் வருதான்னு கேட்டால் அவர் இப்போ இருக்கிற நிலைமையில் அவரால் பணம் கொடுக்கறதே சிக்கலாக இருக்குது. ஆனால் நீங்கள் தான் அதை சமாளிக்கணும். இது கேட்டால் தேவையில்லாத பிரச்சனை வரும். உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் எதிர்மறை பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அஃபிஷியல் சைடும் உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. என்னதான் சந்திரன் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் நன்மையை ஏற்படுத்தினாலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் எதிர்மறை பலன்களை கொடுக்கக்கூடியவர்கள் சில சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களின் குதர்க்கமான பேச்சுக்கள் உங்களுடைய மனசில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் அதிக வேலை பளு காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். ஆனால் நண்பர்களால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நேரமாக இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருந்து உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதில் லாபத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதற்குண்டான பண தேவைகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையும் உதவிகரமாக இருப்பார். என்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் அவங்களே உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை மேலதிகாரிகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கறதுல முனைப்புடன் செயல்படுவார்கள். உங்களுடைய அறிவுத்திறமையை பார்த்து சற்று நீங்கள் கொஞ்சம் தலகணத்தோடவே செயல்படுறீங்க. ஆனால் அதனால் அவங்களுக்கு என்ன வருத்தம்னா, எங்ககிட்டயே நீ இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை பற்றின தப்பான விஷயத்தை பரப்புவாங்க. அவர்களிடம் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எதிரிகளை காட்டிலும் துரோகிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ள நாளாக இருக்கும். வார்த்தைகளில் கவனம் தேவை. தவறான வார்த்தைகளை பேசி உங்களுடைய மதிப்பை குறைத்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இது யாருக்கு பொருந்தும்னா, குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இது அதிகமாக பொருந்துறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் விரக்தி மனப்பான்மை இருந்ததுன்னா அந்த விரக்தி மனப்பான்மை போகும் நேரமாக இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் 2ஆம் இடத்துல சுக்கிரன் வக்கர கதியில் இருக்கிறதுனால அந்த சுக்கிரனுக்கு வக்கர சனியின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த குதர்க்க பேச்சுக்கள் மாறுகின்ற நேரமாக இருக்குது. அதனால் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய இளைய சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு பண உதவி செய்யும் நேரம் இது.
அதே சமயம் அவர்கள் மூலமாக வரக்கூடிய பணத்தை வைத்து சந்தோஷமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு சற்று இழுபறி நிலைமை அல்லது வாக்குவாதம் ஏற்படும். சிம்ம ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராசிநாதன் சூரியனின் பார்வையில், விரைய சூரியனின் பார்வையில் சந்திரன் இருக்கார் இன்றைக்கி ராத்திரி வரைக்கும். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் மன வருத்தம் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஒன்றா உங்கள் குடும்ப விஷயமோ அல்லது உங்களுடைய தொழில் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ உங்களுக்கு மன வருத்தம், சலிப்புத்தன்மை, கோபம், இயலாமை போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை. சப்தமஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கார். அதனால் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு எதிர்மறை செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்றது. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு கடைசி நேரத்தில் அந்த பாக்கியத்தை நடத்தி கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இது திருமண விஷயமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் அல்லது தொழிலில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான முயற்சிகளில் கூட கடைசி நேர வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர, நாளைக்கு பணம் போடணும், டெபாசிட் பண்ணணும் பேங்க்கில் அப்படின்னா நீங்கள் 2 நாள் முன்னாடியே பணத்தை அரேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் நாளைக்கு காத்தால 9 மணி வரைக்கும் பணம் வரதில் தாமதம் ஏற்படும். ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் பணத்தை போட்டு அந்த செக்கையோ அந்த இசிஎஸ்ஸையோ பாஸ் பண்ணிடுவீங்க. அதாவது க்ரூஷியல் மூமெண்ட் வரைக்கும், எண்ட் ஆஃப் அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் உங்களை ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், டிப் ஆஃப் தி சேரில், நுனி சீட்டில் உட்காந்து வைக்கிற மாதிரி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. மன உளைச்சல் ஏற்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் சற்று மன வருத்தம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பெருசாக பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி எந்த விஷயமும் இல்லை. பட் இருந்தாலும் பதட்டம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லை, உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் வீண் செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் குழந்தைகளுடன் சிறு மன வருத்தம் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம்னா எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தில் பாதிப்பு வராமல் குரு பார்வை உங்களை காப்பாற்றுகின்றது. அதே சமயம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான அலைச்சல், விரக்தி மனப்பான்மை போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றி கிடைக்க வேண்டிய நேரத்தில் அது தாமதமாச்சுன்னா கோபம் வரும், வருத்தம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. கடன் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதனால் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு தான் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்று வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதற்காக கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படும். ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பில்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பர்சனல் செலவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை. அதாவது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான தேவைகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி பின் சரியாவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை, அந்த 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்புகள் வருவதில் தாமதம் ஏற்பட்டாலும் நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களில் ஈடுபட்டு உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எதிர்மறையாக செயல்படுவாங்க, ஆனால் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அந்த செய்தி கேட்குற வரைக்கும் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். ஆனால் அந்த எண்ட் ஆஃப் தி டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு, நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாளில் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், பங்காளிகள் விஷயத்தில் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஆதாயம் கூட சந்தோஷமாக கிடைக்காது. சலிப்புத்தன்மையை ஏற்படுத்தும், எரிச்சலை ஏற்படுத்தும்.
மன உளைச்சலை ஏற்படுத்தும். எதை நினச்சி நீங்கள் அந்த ஹெல்ப்பை கேட்குறீங்களோ இல்லை அந்த காரியத்தை நடத்துகிறீங்களோ அது உங்களுக்கு வெற்றிகரமாக நடப்பதில் தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் பங்காளிகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா பங்காளிகளோடு இன்றைக்கி மோதல் போக்கு கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் விரயமாகும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் வயது முதிர்ந்தவர்களுக்கு பெற்றோருக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ சதாபிஷேகம் 80வது கல்யாணம் திருமணம் நடத்தி வைக்கிறதா இருந்தால் அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதே சமயம் குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சியும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். குழந்தைகள் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்பட்டாலும் அவர்களால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டாலும் செலவுகள் குறைகின்ற வாய்ப்பு இல்லை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான பெருமையை நிலைநாட்டிக் கொள்வதற்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கஸ்டமர்ஸ் அரசு அதிகாரிகள் மூலமாக மன வருத்தம் ஏற்படுகின்ற நிகழ்வுகள் இருக்கும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா வியாபாரத்தில் குறைவு இருக்காது. வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். பண விவகாரங்களில் தொய்வில்லாமல் சூழ்நிலை இருக்கிறதுனால பண தேவைகள் பூர்த்தியாகும். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகள் வரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் இனம் புரியாத உத்வேகத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதிகப்படியான அலைச்சலை சந்திப்பீர்கள். அதாவது உங்கள் மனசில் இருக்கிற உத்வேகம் செயலில் வெறித்தனத்தோடு செயல்படுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். அந்த அலைச்சல் கூட சந்தோஷமாக செயல்பட்டு அதன் காரணமாக உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க கூட இன்று நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். இருப்பினும் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றமான செலவுகள் ஏற்படுகின்ற நாள். இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படும் அல்லது வாழ்க்கை துணையின் பெற்றோரின் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். பண தேவைகள் அதிகரித்தாலும் வருமானத்திற்கு ஏற்ற பண தேவைகள் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் வருமானத்தை காட்டிலும் சில சமயம் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்குள்ள அந்த வருமானம் உங்களை சமாளிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பட் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலகிறதுக்கு உண்டான நேரம் இது. குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற நல்ல நாள். துலாம் ராசி, இன்று வேலை பளு அதிகரித்து அலைச்சல் ஏற்படும். அலைச்சல் ஏற்படுறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படாது. ஆனால் குடும்பத்தில் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த இம்பார்ட்டன்ஸ் குறைகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய தேவை இருக்கும். அந்த டைமில் உங்களால் குடும்பத்தில் இருக்க முடியாது. அதனால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயம் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த செலவுகள் உங்களுக்கு கையிருப்பு கரைக்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் கடன் வாங்கி அனாவசியமாக செலவு பண்ணினீங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறதா நினச்சி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களின் மீது வெறுப்பை கக்குவதற்குண்டான முயற்சியில் நீங்களே அவர்களை ஈடுபடுத்துவீங்க. அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கோ அல்லது சக பணியாளர்களுக்கோ உங்களின் மீது மன வருத்தம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை நீங்களே உருவாக்குவீர்கள். அதனால் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னைக்கு சலிப்புத்தன்மை அதிகரிக்கும். மன உளைச்சல் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறையா பேசி அவர்களை இரிட்டேட் பண்ணுவீங்க. அந்த இரிட்டேஷனால் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு
உங்களுடைய செல்வாக்கை குலைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்களில் நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுல தொய்வு ஏற்பட்டதுன்னா உங்களுடைய செல்வாக்கு சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு வேண்டத்தகாத சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். பூர்வீக சொத்து விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு இடைஞ்சல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நண்பர்கள், சக பணியாளர்கள் போன்றவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சில சமயம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை உங்களுடைய நண்பர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும், சக பணியாளர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி நிதானமாக யோசித்து பேசுறது நல்லது. வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் எதிரிகளை சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அலுவல் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்கள் மேலதிகாரிகள் உங்களை அதிகப்படியாக வேலை வாங்குவாங்க. நீங்கள் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சபார்டினேட்ஸ்க்கு கூட நீங்கள் வேலை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதனால் உங்களுக்கு அசதி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இருக்கின்ற கருத்து மோதல் விலகும். வாழ்க்கை துணை சப்போர்ட்டிவாக இருப்பார். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அவருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அலுவல் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். அதே சமயம் வீண் செலவுகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு அலைச்சல் காரணமாக ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் குடும்பத்தில் சில தேவையற்ற சம்பவங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்துகிறீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. சக பணியாளர்களின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டால் அனாவசியமான மன வருத்தம் ஏற்படும். நிதானத்தை கடைபிடிப்பதும் நண்பர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்று மன உளைச்சல் ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசி, சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தை வழியில் அந்யோன்யம் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். தொழில் ரீதியான தடுமாற்றங்கள் விலகும். தொழில் ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள். இன்று உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் தன வருமானம் ஏற்படும். உடல் அசதி ஏற்படுற மாதிரி அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் பாதிப்பு அலைச்சல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மதியத்திற்கு மேல் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்களில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் பண வரவு ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். இதுநாள் வரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் அல்லது அவமானப்படுத்தியவர்கள் இன்று உங்களின் மதிப்பு உயரும் வகையில் சில உதவிகளை கோரி வருவார்கள். அவர்களை உதாசீனப்படுத்தாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இறங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகப்படியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வம்பு வழக்குகள் எதுவும் இல்லை. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் அனாவசியமான கோபத்தை தவிர்ப்பதும் இன்று உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ராசிநாதன் செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால சட்டுன்னு முன்கோபத்தின் காரணமாக வார்த்தைகளை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வார்த்தைகள் தெளிவாக இருக்கும். காரணம் குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால பண வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் புதிய உறவுகள் வருகை காரணமாக சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பொதுவாக 10ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த இடத்துல சுக்கிரன் வக்கரகதியில் இருக்காரு. வக்கர சனியின் பார்வையில்
இதன் காரணமாக எதிர்பாலினத்தவர்களின் உதவி உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கு. மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி, இன்று பண விவகாரங்கள், குறிப்பாக அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் புதிய முயற்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் சில சமயம் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. குழந்தைகள் என்னதான் சாதகமாக இருந்தாலும் குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் 2ஆம் இடத்துல சந்திரன், 2ஆம் வீட்டு அதிபதி சனி வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இன்று சலிப்பையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா, அந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா, இந்த டாக்டர்கிட்ட கேட்கலாமா, அந்த டாக்டர்கிட்ட கேட்கலான்ட்டு வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை அதிகமான வேலையை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் வீட்டு வேலையை பார்க்கணும், அஃபிஷியல் வேலையை பார்க்கணும், வீட்டு பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. வீட்டில் அனாவசியமான செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை பாசிட்டிவாக அணுகக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியமும் நன்மையை ஏற்படுத்தும், தந்தையின் ஆலோசனையும் நன்மையை ஏற்படுத்தும். பிரிந்த குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தந்தையுடன் ஏற்பட்ட மன வருத்தம் விலகுகின்ற நேரம் இது. அதனால் நிதானமாக பேசுங்க. அவருடைய மன வருத்தத்தை போக்கும் விதமான பேச்சுக்கள் மூலமாக அவரிடம் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் குடும்பத்துக்கு எதிரியாக இருப்பவர்களின் குறுக்கீடு காரணமாக குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பது தாமதமாகும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு முக்கிய விஷயம் பேசும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது அதை காது கொடுத்து ஒட்டு கேட்டுட்டு வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராத்திரி 11 மணிக்கு மேலே சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். அதே சமயம் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகிற வகையில் சில நல்ல செய்திகள் வரும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற நல்ல நாளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அலுவல் ரீதியாக உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற நல்ல நாள். அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சலை கொடுக்குறவங்கள இன்றைக்கி பேசியே சமாளிப்பீங்க. சற்று முன்கோபத்தின் காரணமாகவும் சில வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதனால் தைரியமாக பேசுங்க. இன்றைக்கி பேசுகிறதுலையும் உங்கள் மனசில் இருக்கிற வார்த்தைகள் வெளிப்படும். அதனால் எதிரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. தைரியமாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு யாரையும் பர்சனலாக ஹர்ட் பண்ணிடாதீங்க. நன்மைகள் ஏற்படுகின்ற, தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நல்ல நாள். மகர ராசி, ராசிநாதன் 2ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்காரு. ராசியில் சந்திரன் சூரியனின் பார்வையில். இந்த கிரக அமைப்பானது உங்களுக்கு மனசில் தைரியத்தை கொடுத்து சில வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும். இந்த 2ஆம் இடத்து சந்திரன் 2ஆம் இடத்து சனியோடு சந்திரன் சேரப்போகிறார் இன்றைக்கி ராத்திரி 11:26 இதன் காரணமாக கடந்த கால வழக்குகள் மீண்டும் தூசி தட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இரவு 11 மணிக்கு மேலே பூமி தொடர்பான விஷயத்தில் திடீர் குழப்பம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு எதிர்மறை செயல்பாடுகளில் ஈடுபட்டு உங்களுடைய வீடு கட்டும் முயற்சியில் தடையை ஏற்படுத்துவாங்க. பூர்வீக சொத்து விஷயத்தில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியமும் அனுசரணையும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு தாயாரின் ஆசி அவசியமான ஒன்று. அதே சமயம் அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துறையின் ஈகோ கிளாஷ் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்களும்
தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க, அவரும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாரு ஈகோவை. இதனால் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்யோன்யம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் தன்னம்பிக்கையோடு செயல்படுறீங்க, அதே சமயம் வார்த்தைகள் தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எதிர்பாலின எதிரிகளின் குறுக்கீடு குடும்பத்தில் நிம்மதியை குலைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை ஏற்பட்டாலும் உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தில் தொய்வு ஏற்படும். செல்வாக்கு குறையக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சம்பந்தப்பட்ட இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. பண தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பணப்பற்றாக்குறையின் காரணமாக வாக்குவாதங்கள் குழந்தைகளுடனும் வாழ்க்கை துணையுடனும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இருமாப்போடு செயல்படுவீங்க. அதனால் உங்கள் பேரில் எல்லாருக்கும் வருத்தம் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் குதர்க்கமான பேச்சுக்கள் உங்களின் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக அதை உசுப்பேற்றி விடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அரசு அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக செயல்படுங்க. ஏன்னா உங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் அல்லது எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும். எரிச்சல் காரணமாக வார்த்தைகளை விட்டுட்டு அவஸ்தைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா கவனமாக இருந்துக்கோங்க. வழக்கறிஞர்கள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் வீண் வம்பு சகவாசம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பலத்த மரியாதையோடு எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதாவது உங்கள் மனசில் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை. இதன் காரணமாக எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வாக்கு சாதுரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வார்த்தைகளால் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். முடிந்தவரை அடுத்தவங்க கிட்ட உதார் விட்டு தெரியாதீங்க. நான் அப்படிப்பட்ட ஆள், இப்படிப்பட்ட ஆள், நான் என்னால் அதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும்னு தவறான வார்த்தைகளை பேசினீங்கன்னா நிஜமாலுமே பவரில் இருக்கிறவங்க அவங்கள தட்டி வச்சுட்டு உக்காந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் ஜம்பம் பேசி உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று குழப்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். கும்பராசி. மனவரையும் பணவரையும் பொருள் வரையும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வட்டி கட்டியே மாறாது. இதில் பத்தாவதுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் பேரில் காழ்ப்புணர்ச்சியில் இருக்காங்க. அதனால் உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் கவலையை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். எதிர்பாலின நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் வேண்டாத செலவுகள் உங்களுக்கு நிம்மதியை கெடுக்கும் வகையில் இருக்குது. நிம்மதியற்ற தூக்கம் உடல் ஆரோக்கியத்தை குலைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கவனத்துடன் இருப்பது நல்லது. கடந்த கால வழக்குகள் மீண்டும் தூசி தட்டி எடுப்பதற்குண்டான நேரமாக இருக்கிறதுனால உங்கள் கூட இருந்தவங்களே உங்களுக்கு எதிராக சதி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். இன்ஃபேக்ட் தாமதம் இல்லை, அது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வெற்றி வராமையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருந்த உற்ற தோழர்களே உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய நேரம் இது. அதனால் எதிர்மறை பலன்கள் கொண்டவர்களை சற்று விலக்கி வைக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பணவரையும் மனவரையும் பொருள் வரையும் நேர வரையும்னு ஏதாவது ஒரு விரயம் ஏற்படுறதுனால யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் தவறான நபர்களை நம்புவீர்கள். கரெக்டான நபர்களை நம்பாமல் போவீர்கள். அதனால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படும். வீட்டில் இருக்கிற பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. பொருள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கூட ஒர்க் பண்ணுறவங்களையும் சற்று நம்பகத்தன்மையோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது அவங்கள நம்புங்க, ஆனால் அவங்க மேலே ஒரு கண் இருக்கிறது நல்லது. வேண்டாத நபர்களை தள்ளி வைக்க முயற்சி பண்ணுவது உங்களுக்கு மரியாதைக்கு வழிவகுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண இழப்பு ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக கேஷ் கவுண்டரில் இருக்கிறவங்க, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்கள்லாம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பொருள் விற்பனை செய்யக்கூடிய வேலை செய்கிறவங்க, வியாபாரிகள் இடத்தில் இருக்கும்
சேல்ஸ் பர்சன்ஸ் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய மதிப்பும் குறையும். நிதானத்தை கடைபிடித்தாலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் வாக்குவாத பேச்சுக்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். போராட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள். என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும் குரு பார்வை இருக்குங்கிற ஒரு தைரியத்தை வச்சு சமாளிச்சுட்டு இருக்கீங்க. எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. மருத்துவ தேவைகள் அவருக்கு தேவை. அதே சமயம் உடல் உஷ்ணத்தின் காரணமாக உங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனையோ அல்லது யூரின் போகிற இடத்துலேருந்து ரத்தம் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பேண வேண்டிய நாள். மீன ராசி, செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். தனலாபம் அதிகரிக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்னைக்கு நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் உஷ்ணம் அதிகரித்தல், அடிவயிற்று பகுதியில் பிரச்சனை ஏற்படுதல், அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. போராட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குரு சற்று சாதகமான பலன்களை ஏற்படுத்தி மதிப்பு மரியாதையை உயர்த்துவார். வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இருப்பாங்க, இன்னொரு கம்பெனிக்கு மாறலாமா அப்படின்னு கேட்டு முயற்சி பண்ணுவாங்க. அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கம்பெனி சேஞ்சிங், பொசிஷன் மாறுறது லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தன வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் செலவு ஜாஸ்தி இருக்குது. கடன் அடைக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது. இதில் பத்தாததுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எதையாவது ஒரு புதுசாக செலவு பண்ணுவாங்க. அந்த செலவும் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஒரு கடனை வாங்கினா இன்னொரு கடன் புதுசாக வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவலை ஏற்படுத்தும் விதமான சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் செல்வாக்கை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயத்திலும் மாலை மரியாதை குறையாது. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அன்பை பாராட்டக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மறைவு ஸ்தானங்கள், உங்கள் உடம்புல மறைவு ஸ்தானங்களில் இடுப்பு பகுதியிலலாம் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீரினால் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற நேரம் இது. அறிவு தொழில் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு மரியாதை உயரும் நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பில்லை. ஆனால் ஏதோ ஒரு சங்கடம் இருந்து கொண்டு இருக்கின்றது. மறைவு ஸ்தானங்கள் மற்றும் அடிவயிற்று பகுதியில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய துணி வகைகளை கொஞ்சம் ஒழுங்காக துவைச்சி போட்டுக்கிறது நல்லது. சோம்பேறித்தனத்தினால துவைக்கிறத ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது இன்ஃபெக்ஷனை கொண்டு வந்து சேர்க்கும். கவனமாக இருப்பது நல்லது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள்.